நீங்களெல்லாம் எந்த அணிக்கு அதிகமாக கைத்தட்டல் கொடுக்கிறீர்களோ அந்த அணியின் பக்கம் தீர்ப்பு சொல்லலாம் என்று காத்திருக்கிறேன். இதனுடைய உள்பொருள் என்னென்னா, இவங்க பேசும்போது கொஞ்சம் நீங்கள் கைத்தட்டணும், கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். நீங்கள் அப்படி உற்சாகப்படுத்தினா தான் பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு ஒரு உற்சாகம் என்பது தானாக கிடைக்கும். ஐயா பேசும்போது 10 இடத்துல கைத்தட்டல் விழுந்ததுன்னா இந்த அணிக்கு 10 மார்க், இந்த அணி பேசும்போது 15 இடத்துல நீங்கள் கைத்தட்டிங்கன்னா இந்த அணிக்கு 15 மார்க். அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பு நான் இன்றைக்கி கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். அதனால் எப்போவுமே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்ட பாரம்பரியம் நமது பாரம்பரியம். இந்த மேடையிலே பேச்சாளர்கள் அமரலாமா, எழுத்தாளர்கள் அமரலாமா என்று சொன்னால், எல்லா எழுத்தாளர்களும் பேச்சாளராக மாறிவிட முடியாது, எல்லா பேச்சாளர்களும் எழுத்தாளராக மாறிவிட முடியாது. ஒரு சில பேருக்குத்தான் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும். அதிலே பேச்சாளராக நின்றும் பெருவெற்றி கண்டவர், எழுத்தாளராக நின்றும் பெருவெற்றி கண்டவர் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மட்டும்தான். அவரது நினைவு நாளிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு.